ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான தேங்காய் சட்னி. டிஃபன் கடை ஸ்டைல் தேங்காய் சட்னி. யூஸ்வலாக செய்கிற தேங்காய் சட்னியை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்லான்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சுவையான சட்னி. டக்குன்னு நம்ம குயிக்காக பண்ணிடலாம். இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லி வேகிற டைமுக்குள்ளே நம்ம இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி சட்னி. மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை இந்த மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சுங்க. பேன் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்தாச்சு. இங்கே நான் சேர்த்துருக்கிறது ரோஸ்டட் பீனட், ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்குறேன். ஸோ எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டுமே வறுத்தெடுத்துக்கிறேங்க. நம்ம வேர்க்கடலையை எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம சேர்க்கும் போது வாசனை டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வறுத்துக்கிறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலைனா இன்னும் கொஞ்சம் அதிக டைம் எடுத்து வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருவோம். பொட்டுக்கடலையும் இந்த வேர்க்கடலையோடு சேர்த்து நல்ல ஒரு நிமிஷம் வறுத்து விட்டுருவோம். நம்ம பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நம்ம அப்படியே தேங்காவோட சேர்த்து அரைக்கலாங்க. பட் இப்படி லைட்டாக எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுட்டு தேங்காவோட சேர்த்து அரைக்கும் போது அந்த வாசனை டேஸ்ட்டு தூக்கலாக இருக்குங்க. இந்த டிஃபன் கடை தேங்காய் சட்னியில் இது ஒரு ஹைலைட்டான விஷயம். அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வறுத்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்தது அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இது கூட இன்னொரு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டேன். இதில் ஒரு 4 to 5 பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் காரம் கொஞ்சம் சுள்ளுன்னு தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். பட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 இன்ச்சு சைஸு இஞ்சி பீஸு சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 5-6 கருவேப்பிலை. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துருவோம். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அந்த பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். ஸோ நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. இந்த சட்னி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்குங்க. இப்படி நம்ம வதக்கி செய்யும்போது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனதில் அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கொஞ்சம் பிங்க் கலர் ஆயிடுச்சு. அந்த பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கின பொருளெல்லாம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலையோட மிக்ஸி ஜாரில் போட்டு விட்டுருவோம். இப்போ வதக்கின பொருளை கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாங்க. துருவன தேங்காய்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சட்னிக்கு எப்பவும் தேங்காய் கொஞ்சம் முத்தின தேங்காவாக சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைனாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். அதாவது சட்னி கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இந்த டிஃபன் கடை தேங்காய் சட்னி கண்டிப்பாக இப்படி லூஸாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக அரைக்க வேண்டாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இன்னும் கூட நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு சட்னி நல்லா லூஸாக இருக்குது. இப்போ இதில் மிஸ் பண்ணாமல் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே தாளிப்புக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கூடவே ஒரு 2 வரமிளகாவை உடச்சி சேர்த்துருவோம். அடுத்ததாக இதில் 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சட்னியில் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான டிஃபன் கடை தேங்காய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க. அதுவும் சுட சுட இட்லி பரிமாறி இந்த தேங்காய் சட்னி நிறையா விட்டு இட்லியை புரட்டி சாப்பிட்டா ஆஹா, இன்னும் 2 இட்லி சேர்த்து தான் சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தடவை தேங்காய் சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.